வணக்கம். ஒரு கதை சொல்லட்டுமா? அதுக்கு முன்னாடி நீங்க தூங்கும்போது இந்த கதை கேட்கலாம். இல்லாட்டி நீங்க இந்த வீடியோ பார்க்காம இந்த கதைய கேட்கலாம். சரிங்களா? சரி வாங்க, இன்னைக்கு நாம என்ன கேட்க போறோம்னு பார்க்கலாம். விடுகதைகள் தொடர்ச்சி 11. இன்னைக்கு நாம விடுகதைகள் பத்தி தான் கேட்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாம். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் வந்து டைம் கொடுப்பேன். அதுக்குள்ள நீங்க உங்களோட ஆன்சர்ஸை யோசிச்சு வச்சுக்கோங்க. அந்த ஆன்சரும் நான் கொடுக்குற ஆன்சரும் மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. சரி வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாம். 1000 பேர் சமாதானம் சொன்னாலும் ஒருவர் சொல்லும் வரை வாய் திறக்க மாட்டான். யார் இவன்? 1000 பேர் சமாதானம் சொன்னாலும் ஒருவர் சொல்லும் வரை வாய் திறக்க மாட்டான். யார் இவன்? உங்களுடைய 10 செகண்ட்ஸ். நல்லா யோசிங்க. எவ்வளவு பேர் வந்து இவங்களை சமாதானப்படுத்தினாலும் ஒருத்தர் சொல்ற வரைக்கும் இவங்க வாயே திறக்க மாட்டாங்களாம். அப்படிப்பட்டவங்க யாரு? இமேஜின் பண்ணுங்க. உங்களால நிச்சயமா கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சிட்டீங்களா? வாங்க நம்ம ஆன்சர் போய் பார்க்கலாம். பூட்டு சாவி, லாக் அண்ட் கீ. ஆமா தானே? நீங்க பூட்டை பூட்டிட்டு சாவி வச்சுக்கோங்க. அப்புறம் வேற எந்த சாவி போட்டாலும் அந்த பூட்டு தன் வாயை திறக்காது. நீங்க வச்சிருக்கிற கரெக்டான சாவியை போட்டாதான் வாய் திறக்கும். சோ நான் சொன்ன க்ளூஸ் எல்லாம் கரெக்டா? 1000 பேர் சமாதானம் சொன்னாலும் இவங்க வாயை திறக்க மாட்டாங்க. ஆனா ஒருத்தர் சொன்னா, அதாவது கரெக்டான சாவி சொன்னா வாயை திறந்துருவாங்க. கரெக்டா? சரி வாங்க செகண்ட் கொஸ்டினுக்கு போலாம். சிவப்பு பெட்டிக்குள்ளே ஒவ்வொரு அறை. ஒவ்வொரு அறையிலும் நீளமானவர்கள் வசிக்கிறார்கள். யார் அது? சிவப்பு பெட்டிக்குள்ளே ஒவ்வொரு அறை. ஒவ்வொரு அறையிலும் நீளமானவர்கள் வசிக்கிறார்கள். யார் அது? உங்களுடைய 10 செகண்ட்ஸ். யோசிங்க. சிவப்பு பெட்டி, அதுல ஒவ்வொரு ரூம்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ரூம்ஸ்லயும் நீளமானவர்கள், ரொம்ப லாங்கா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. சோ அந்த சிவப்பு பெட்டி யாரு? கண்டுபிடிங்க. இமேஜின் பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் பார்த்திருக்கிற ஒரு விஷயத்தை தான் நான் சொல்றேன். சோ இமேஜின் பண்ணிட்டீங்களா? உங்க 10 செகண்ட்ஸ்லாம் எப்பயோ ஸ்டார்ட் ஆயிருச்சு. சரி வாங்க ஆன்சர் போய் பார்க்கலாம். வாழைப்பூ, பனானா ஃப்ளவர். யாரெல்லாம் வாழைப்பூ பார்த்திருக்கீங்க இல்ல சாப்பிட்டிருக்கீங்க? ஸோ பார்க்காதவங்க அட்லீஸ்ட் இந்தியன் ஷாப்ல போய் பாருங்க. சாப்பிடாதவங்க யூடியூப்ல ரெசிபி பார்த்து வாழைப்பூல வடை செஞ்சு சாப்பிடுங்க. சரிங்களா? சரி. பனானா ஃப்ளவர்ஸ் யாராவது பார்த்திருக்கீங்களா? பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்குன்னு. நான் சொன்ன க்ளூஸ் எல்லாம் இதோட மேட்ச் ஆகும். சரிங்களா? வாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். கண்ணை மூடினால்தான் வருவான், விடிந்ததும் காணாமல் போவான். யார் இவன்? கண்ணை மூடினால்தான் வருவான், விடிந்ததும் காணாமல் போவான். யார் அவன்? சரி உங்களுடைய 10 செகண்ட்ஸ். நல்லா யோசிச்சு பாருங்க குட்டீஸ். நம்ம கண்ணை மூடினாதான் இவங்க வருவாங்களாம். அப்புறமா விடிஞ்சதும் காணாம போயிடுவாங்களாம். இந்த ஆன்சர் செம்ம ஈஸி. ஸோ நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ்ல இருந்தாலும் சரி, தமிழ்ல இருந்தாலும் சரி. சரி ஆன்சர் போய் செக் பண்ணலாமா? கனவு, ட்ரீம். ஆமா தானே? ஸோ யாரும் பகல் கனவு காண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தூங்கினோடனே நம்மளுக்கு கனவு வரும். அதுக்கப்புறமா விடிஞ்சதும் அது காணாமல் போயிடும். கரெக்டா? வாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். 5 முகங்கள் உண்டு, ஒரு காலில் தான் நிற்பான். இவன் இருந்தால் இருட்டு காணாமல் போகும். யார் இவன்? 5 முகங்கள் உண்டு, ஒரு காலில் தான் நிற்பான். இவன் இருந்தால் இருட்டு காணாமல் போகும். யார் இவன்? உங்களுடைய 10 செகண்ட்ஸ். இமேஜின் பண்ணுங்க குட்டீஸ். இவங்களுக்கு 5 ஃபேஸஸ் இருக்காம். 5 ஃபேஸஸ் இருக்கு. ஆனா ஒரு கால்ல தான் நிப்பாங்களாம். இவங்க இருந்தாங்கன்னா இருட்டு காணாமல் போகும்னா எப்பவுமே வெளிச்சமா இருக்கும். சோ அப்படிப்பட்டவங்க யாரு? அம்மா அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்காதீங்க. நீங்களா இமேஜின் பண்ணுங்க. உங்களால கண்டுபிடிக்க முடியும். சரி என்னன்னு போய் பார்க்கலாமா இப்ப ஆன்சரை? குத்து விளக்கு. ஆமா தானே? யாரெல்லாம் குத்து விளக்கு பார்த்திருக்கீங்க?
ஸோ ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ பார்க்காதவங்க கூகுளில் சர்ச் பண்ணி குத்து விளக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. 5 முகங்கள் இருக்கும். ஸோ அதில் நம்ம திரி போட்டு விளக்கேற்றுவோம். ரைட்? விளக்கேற்றினா என்ன மறைஞ்சு போயிடும்? இருட்டு. ஸோ இருட்டு மறைஞ்சு போயிட்டா நம்மளுக்கு வெளிச்சம் கிடைக்கும். ஸோ க்ளூஸ் எல்லாம் மேட்ச் ஆகுதா? வாங்க அடுத்த கேள்விக்கு போலாம். பச்சை பாம்புகள் தான், ஆனால் தரையில் போகாது. எப்பொழுதும் நின்று கொண்டுதான் இருக்கும். யாரையும் கடிக்காது. யார் அது? பச்சை பாம்புகள் தான், ஆனால் தரையில் போகாது. எப்பொழுதும் நின்று கொண்டுதான் இருக்கும். யாரையும் கடிக்காது. யார் அது? உங்களோட 10 செகண்ட்ஸ். நல்லா யோசிங்க. உங்களால நிச்சயமா கண்டுபிடிக்க முடியும். யாரெல்லாம் அம்மா அப்பாக்கு ஹெல்ப் பண்றீங்களோ அவங்களால ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிட முடியும். உங்க 10 செகண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எது பச்சை பாம்பு மாதிரி இருக்கும், ஆனா தரையில போகாது, நின்னுட்டு தான் இருக்குமா, ஆனா யாரையும் கடிக்காதாம். ஸோ அப்படிப்பட்ட பாம்பு யாரு? ஐ மீன் பாம்பா இருக்கிறது யாரு? ஸோ இமேஜின் பண்ணிட்டீங்களா? உங்க ஆன்சர் கரெக்டா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். போய் பார்க்கலாமா? புடலங்காய், ஸ்னேக் கார்ட். யாரெல்லாம் புடலங்காய் சாப்பிடுவீங்க? சாப்பிடாதவங்க போய் பாருங்க முதல்ல எப்படி இருக்குன்ட்டு. சரிங்களா? ஸோ ஏன் அதை ஸ்னேக் கார்டுன்னு சொல்றாங்கன்னா, அது பாம்பு மாதிரி நீளமா இருக்கும். அதே மாதிரி புடலங்காய் வளரும் போது பார்த்தீங்கன்னா அது நின்னுக்கிட்டே தான் வளரும். கரெக்டா? ஸோ பாம்பு மாதிரி இருக்கும், தரையில இருக்காது. அதே மாதிரி நின்னுக்கிட்டு இருக்கும், யாரையும் கடிக்காது. நான் சொன்ன க்ளூஸ்லாம் கரெக்டா இருக்கா? சரி வாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். உன்னை தவிர உனக்கு சொந்தமானதை மற்றவர்கள் தான் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. உன்னால அதை தடுக்கவே முடியாது. என்ன அது? உன்னை தவிர உனக்கு சொந்தமானதை மற்றவர்கள் தான் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. உன்னால அதை தடுக்க முடியாது. என்ன அது? உங்களுடைய 10 வினாடிகள். சரி, இப்போ நான் சொன்ன க்ளூஸ் எல்லாம் நல்லா யோசிங்க குட்டீஸ். நமக்கு சொந்தமானது அப்பனா நம்ம கிட்ட இருக்கிறது. நம்ம கிட்ட இருக்கிற ஒண்ணு மத்தவங்க தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்களாம். ஆனா அதை நம்மளால தடுக்கவே முடியாதாம். ஸோ நாமளே அந்த பெர்மிஷனை அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ என்னவா இருக்கும்? யோசிங்க, உங்களால நிச்சயமா கண்டுபிடிக்க முடியும். யோசிச்சிட்டீங்களா? சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். உங்க பெயர். ஆமா தானே? உங்க பெயரை நீங்களா சொல்லிக்க முடியாது. மத்தவங்க தான் உங்களுக்கு சொந்தமான உங்க பெயரை சொல்லி உங்களை கூப்பிடுவாங்க. கரெக்டா? சோ நான் சொன்ன க்ளூஸ் எல்லாம் மேட்ச் ஆயிருச்சா? வாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். பெட்டிக்குள் இருப்பான், பணம் இல்லை. வெளியில் வந்து உரசினால் அவன் உயிர் போய்விடும். யார் அவன்? பெட்டிக்குள் இருப்பான், பணம் இல்லை. வெளியில் வந்து உரசினால் அவன் உயிர் போய்விடும். யார் அவன்? உங்களுடைய 10 செகண்ட்ஸ். ஸோ ஒரு பாக்ஸ்குள்ள இருக்கிறாங்க, பத்திரமா இருக்கிறாங்க. ஆனா அது பணம் இல்ல. ஆனா இவங்க வெளியில வந்து உரசினாலே இவங்களோட உயிர் போயிடுமா. ஸோ அப்படிப்பட்ட ரொம்ப பாதுகாப்பான ஆள் யாரு? யாருன்னு போய் பார்க்கலாமா? நீங்க இமேஜின் பண்ணிட்டீங்களா? ஸோ நிறைய பேருக்கு இந்த ஆன்சர்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க ஆன்சர் என்னன்னு போய் பார்க்கலாம். தீக்குச்சி, மேட்ச் ஸ்டிக். ஆமா தானே? ஸோ மேட்ச் ஸ்டிக் பாக்ஸ்குள்ள தீக்குச்சிங்கெல்லாம் இருக்குமா? ஸோ அவங்க உள்ள இருக்கும்போது பாதுகாப்பா இருப்பாங்க. வெளியில வந்து உரசுனா நம்ம தீக்குச்சி யூஸ் பண்றோம்ல. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? அதுக்கப்புறம் அவ்வளவுதான், திருப்பி மறுபடியும் அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்க அதை இறந்து போயிட்டாங்க. கரெக்டா? ஸோ நான் சொன்ன க்ளூஸ் எல்லாம் மேட்ச் ஆகுதா? வாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். தலை மீது ஓங்கி அடித்தால்தான் உள்ளே இறங்கி வேலை செய்வான். அடிப்பவரை ஏன் என்று ஒரு கேள்வியும் கேட்க மாட்டான். யார் இவன்? தலை மீது ஓங்கி அடித்தால்தான் உள்ளே இறங்கி வேலை செய்வான். அடிப்பவரை ஏன் என்று ஒரு கேள்வியும் கேட்க மாட்டான். யார் இவன்? உங்களுடைய 10 செகண்ட்ஸ். யோசிங்க குட்டீஸ். யாருன்னா நம்மள அடிச்சாங்கன்னா நம்ம ஒரு வேலையும் செய்ய மாட்டோம். ஆனா இவங்க தலை மேல அடிச்சாதான் இறங்கி வேலை செய்வாங்களாம்.
சோ யார் அடிக்கிறாங்களோ அவங்கள ஒரு கேள்வியும் ஏன் என்ன அடிக்கிறேன்னு கேட்க மாட்டாங்களாம். சோ அப்படிப்பட்ட நல்லவங்க இந்த உலகத்துல இருக்காங்க. அவங்க யாருன்னு கண்டுபிடிங்க. சோ என்னெல்லாம் அடிச்சா நான் ஏன்னு கேட்டுருவேன். நீங்களும் அப்படிதானே குட்டீஸ்? யாரும் நம்மள அடிச்சா சும்மா இருப்போமா? ஏன்னு கேட்டுருவோம். ஆனா இவங்க இறங்கி வேலை செய்றாங்களாமே. சோ இமேஜின் பண்ணுங்க. உங்களால நிச்சயமா கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸி. சரி, கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆன்சர் என்னன்னு செக் பண்ணலாமா? வாங்க போலாம். ஆணி, நெயில். ஆமா தானே? சோ ஆணிய வச்சு அது தலை மேல அடிச்சாதான் அது உள்ள இறங்கும். கரெக்ட்டா? இவங்க இறங்கி வேலை செய்றாங்களா? ஆனா திரும்பி ஆணி வந்து சுத்தியல பார்த்து, "ஏன் என்ன அடிக்கிற?" அப்படின்னு கேக்குமா? கேட்காதுல்ல? சோ அவங்க தான் இவங்க. க்ளூஸ் எல்லாம் மேட்ச் ஆயிடுச்சா? வாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். உன் கையோடு மட்டுமே இருப்பான். சுற்றி சுற்றி வந்தாலும் இவனுக்கு மயக்கம் வராது. இவன் ஒரு குட்டி சூரியன் தான். யார் இவன்? உன் கையோடு மட்டுமே இருப்பான். சுற்றி சுற்றி வந்தாலும் இவனுக்கு மயக்கம் வராது. இவன் ஒரு குட்டி சூரியன் தான். யார் இவன்? உங்களுடைய 10 செகண்ட்ஸ். நல்லா யோசிங்க. நம்ம கையோட என்ன இருக்கு? அப்புறம் இவங்க சுற்றி சுற்றி வந்தாலும் ரோலர் கோஸ்டர் மாதிரி நினைக்கிறேன். சோ இவங்களுக்கு மயக்கம் வராது. அப்புறம் இவங்க ஒரு குட்டி சூரியனா. சோ வெளிச்சமா இருப்பாங்களா? இல்ல சூரியன் மாதிரி சுத்தி வருவாங்களா? இல்ல சூரியன் மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றாங்களா? சோ அப்படி இமேஜின் பண்ணுங்க. நம்ம கையோட இருக்கிறது என்னென்னன்னு யோசிச்சு பாருங்க. உடனே செல்போன், கேம் விளையாடுற ரிமோட்லாம் சொல்லாதீங்க. சோ நல்லா இமேஜின் பண்ணுங்க. உங்களுக்கு நிச்சயமா அந்த ஆன்சர் தெரியும். சரி, நான் போய் ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? கை கடிகாரம், வாட்ச். நாம கையோட இருப்பாங்க. நம்மளுக்கு இப்போ என்ன நேரம்னு சொல்லுவாங்க. சோ அந்த காலத்துல சூரியனை வச்சுதான் இப்ப என்ன நேரம்னு சொல்லிட்டு கணிச்சாங்க. சோ அதனாலதான் நான் குட்டி சூரியன் சொன்னேன். அப்புறம் வாட்ச்குள்ள இருக்கிற முள்ளு என்ன பண்ணுது? சுத்தி சுத்தி வருதா? ஆனா நாம சுத்தினா மயக்கம் வரும்ல. பட் இவங்களுக்கு அந்த மயக்கம் வராது. சரி, யாரும் என்ன திட்டாதீங்க. நான் சொன்ன க்ளூஸ் எல்லாம் மேட்ச் ஆகுதுல. நெக்ஸ்ட் கொஸ்டின். தண்ணீரில் இருக்கும் தங்கம் இவன். உடம்பெல்லாம் தங்கமாக இருந்தாலும் ஒரு நகை கூட செய்ய முடியாது. யார் இவன்? தண்ணீரில் இருக்கும் தங்கம் இவன். உடம்பெல்லாம் தங்கமாக இருந்தாலும் ஒரு நகை கூட செய்ய முடியாது. யார் இவன்? உங்களுடைய 10 செகண்ட்ஸ். நல்லா யோசிங்க குட்டீஸ். உங்களுக்கு தங்கம் எங்க கிடைக்குதுன்னு தெரியுமா? நிலத்துக்கு அடியில. சோ கோல்ட் மைன்ஸ்லாம் பத்தி நீங்க யூடியூப்ல வீடியோஸ் பாருங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் தங்கம் எங்க இருந்து கிடைக்குதுன்னு. ஆனா நான் சொல்லியிருக்கிற தங்கம் வந்து தண்ணியில கிடைக்குது. சோ இவங்க தண்ணியில இருக்காங்க. சோ இவங்க உடம்பெல்லாம் தங்கமா இருக்காம். ஆனா இந்த தங்கத்தை வச்சு நம்மளால ஒரு நகை, ஒரு ஜுவல்ஸ் கூட செய்ய முடியாது. சோ யாரு? இமேஜின் பண்ணுங்க. உங்களால நிச்சயமா கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சோ தங்கத்தை இங்கிலீஷ்ல யோசிச்சீங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. சரி, வாங்க ஆன்சர் போய் பார்க்கலாம். தங்க மீன், கோல்ட் ஃபிஷ். ஆமா தானே? தண்ணியில இருக்கிற தங்கம் இவங்க. இவங்க உடம்பு ஃபுல்லா தங்கமா இருந்தாலும் ஒரு நகை கூட செய்ய முடியாது. கரெக்டா? சரி, நான் உங்ககிட்ட 10 கேள்விகள் கேட்டுட்டேன். நீங்களும் இமேஜின் பண்ணி உங்க ஆன்சரை என்னோட ஆன்சரோட மேட்ச் பண்ணி கரெக்டான்னு பார்த்திருப்பீங்க. சோ அடுத்த விடுகதைகளோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.